உத்தரவு கேட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் உத்தரவு கேட்காம செய்யலை. கேட்காம செய்யலை. உத்தரவு கேட்காம நாங்களா செஞ்சா சரிங்களா? போன தடவை கும்பம் பாதி நிற்கல. என்னப்பா சொன்னாங்க எல்லாரும் அந்த கேட்கறது இருக்குல்ல ஒத்துமையாக இருந்து இந்த முத்தாரிய இது பண்ணி வாங்கன்னு சொன்னா வரலையப்பா. நீ தான் வழி பண்ணணும். ஊர் கண்ணுக்கு தான் ஒத்துமை தெரியுது. ஒத்துமையாக தான் செய்யணும்னு நினைக்கும். நீ தான் கொண்டு வரணும். பேச்சு கொண்டு நாங்களும் எல்லாரையும் கூப்பிட தான் செய்தோம். அதனால அவன் பேசுறான் என் பேச்சு கேட்கல அவன் பேச்சு கேட்கல அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு அப்படி யாருமே இப்போ கோவப்படல தாயி. எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா செய்யறோம். அவன் நினப்பு மட்டும்தான்பா அவன் அவனுக்கு தெரியும். எல்லாம் அவன் நினப்பணும் இந்த முத்தாரி கண்ணுக்கு தான்ப்பா தெரியும். நீ என்கிட்ட மட்டும் அப்படி சொல்லாதப்பா எவனும் அப்படி நினைக்கலானே. அடுத்த அங்கே 11 பேரும் ஒன்று போல நின்று அப்படி நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே சிந்தனையோட இருக்கிறேன். யாராலையாச்சும் சொல்ல முடியும்? நீ தான் அந்த சிந்தனை கொண்டு வரனாதாயி. அப்படி நீ சொல்லாதாயி. நீ தான் கொண்டு வரணும். நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க மனுஷங்க, நாங்க சொல்லத்தான் முடியும். கஷ்டம் கொடுக்கல தானே இந்த முத்தாரிய தேடி கூப்பிட்டு நம்பிக்கையோட எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு தாய் பிள்ளையா ஒன்று போல முத்தாரி முன்னால மண்டியில் தந்தது இல்லையா? அதுக்கு முன்னாலே உனக்கு வந்து ஆத்தத்தை கேட்போம். அழகு அவன் கூட நம்ம மாட்டேங்க அவன் ஆடிக்கு போனா வந்து போதுமா? நீ தான் தாய் எனக்கு அறிவு சொல்லி கூப்பிட்டு வரணும் சரியா? நம்ப சொல்லு. உன் தாயை உனக்கு கோட்டை போட்டு உட்கார வச்சிருக்கோம். தாயை நம்பாம யாரும் செய்யல. அவன் இந்த இடத்துல நின்று நான் போறேன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு நின்று கண்கலங்கிட்டு ஆமா நீ இப்படி சோதனை பண்ணனா என்ன பண்ண முடியும் சொல்லு. ஒரு சோதனைனா தாங்கலாம். கொடைக்கு பேசினதுல இருந்து சோதனைனா என்ன பண்ண முடியும்? நான் கொடையில எது சொன்னேன்? என்ன உத்தரவு கொடுத்தேன்? எல்லாரும் ஒன்று எனக்கு கூடி அலைஞ்சு செஞ்சீங்கன்னா அள்ளி கொடுத்து கொடையில எந்த தங்கு தடமும் இல்லாம நடந்துட்டு தானே நான் உத்தரவு கொடுத்தேன். நீ நடத்தி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு உத்தரவு கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்தேன். இன்னும் அடுத்த வருஷம் எல்லாத்தையும் ஒன்று ஆட்டி கொடுத்து இந்த தாய் முத்தாச்சாச்சு இது ஒன்றை வச்சு அடுத்த தடவை நான் உடைய பாருடா செவ்வா கொடுக்கணுமா வெள்ளி நீங்க செவ்வா நினைச்சு கொடை கொடுக்கி அப்படின்னாங்க. ஏன்னா அவன்கிட்ட பூ கட்டி போட்டு சாமி சொன்னதையும் கேட்டாம நாங்க பூ கட்டி போட்டு தான் சொன்னோம். எடுத்தான் அவதான் பூ கொடுத்தா. நீங்க கொடைய மாத்தினதுல ஒன்றும் சோதனை எதுக்கு தாயா இவ்வளவு பாடு? ஊர்ல நீங்க இவ்வளவு செலவு பண்ணி என்ன சொல்லு. ஒரு 5-6 குடும்பம் மட்டும்தான்டா இந்த முத்தாரியை நம்பி இங்க நான் இருக்கேன். 16 பேர்களோட இருக்கேன். வர்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பேன்னு நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை கொடுக்குற என்ன பேசோட குரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசு. குரு பேசணும் அப்படி நீ எப்படி நான் சொல்லுவேன்? நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த கேள்வி கேட்கணும். அப்படி நினைக்கிறான். இப்போ இந்த முத்தாரி யாருன்னு இந்த ஊருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என் பிள்ளைங்க யாரு? சின்ன பிள்ளைங்க எடுத்தான். 1 வருஷம் 2 வருஷம் நடக்குவான். போட்டுட்டு போயிடுவான். அவங்க சண்டையை போட்டுன்னு நினைச்சான். அவ்வளோ வார பழக்கத்தோட எந்த மேலதால வாசியம் இல்லாம இந்த அளவுக்கு சிறப்பாக கூட முடிக்கிறீங்களாப்பா? அது இல்லை. அது இல்லை. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொடையிலையும் பூஜையிலையும் படப்பட பார்த்தா ஊர் சுற்றி விளாண்டதுல ஏதாவது குறை இருக்காப்பா? அது போன தடவை கூட எங்களுக்கு மன கஷ்டம் இருக்குல்ல. கும்பத்தை போன தடவை கூட நிப்பாட்டி எத்தனை தடங்கள் செமந்து வருதுக்குள்ள எல்லாம் ஒன்றும் கண்ணீர் விட்டீங்க. இந்த வருஷம் எவ்வளோ சந்தோஷமா தானே ஊர் சுற்றி வந்தீங்க. எங்கேயாச்சும் நாங்க சந்தோஷமா வந்தாலும் தாயி எனக்கு சந்தோஷம் வந்தாலும் எங்களுக்கு கஷ்டம் இருக்குல்ல தாயி. நாங்க எல்லாம் செலவு பண்ணி போட்டு அப்ப நான் கொடை இல்லாம நாங்க மேல இல்லாம கொடை கொடுத்துட்டு போயிருந்தோம். கொடு நான் உன்ட்ட காலம் கேட்கலையா?
உன்ட்ட நான் மேலே கேட்கலையே குரு. நீ எந்த கொடையை கொடுத்தாலும் நான் என் கும்பத்துக்கு சுற்றி கிணி கட்டி இருந்தாலும் கொடுங்க. நான் என்ன சொன்னேன்? நீ தான் போன வருஷம் மகுடம் கேட்ட, மகுடம் கேட்க போய் தான் அதுக்கு கூட்டம் வந்தோம். மகுடம் கேட்டேன். என்ன சொன்னேன்? மகுடம் அடிக்கணும், மகுடம் ஆடி வரணும்னு சொன்னேன். வந்தான் ஆடுனாம்ல. வேணும் சொல்லு. மகுடம் வந்தான் ஆடுதான் கேட்டேன். சந்தோஷமா ஆடணும்ல. மக்கள் சோதனை எல்லாத்தையும் போக்கி கொடுத்து உங்களுக்கு மென்மேலும் எழுத வச்சு முத்தாரி அள்ளி தாரேன்னு உனக்கு அள்ளி கொடுக்குறேன். எந்த இதுவும் பாயாய் அடுத்த கொடையில பரமனங்க இப்படி படிக்கணும். சுத்தி நிக்கிற யாருனாலும் கையை வைக்கலாம். எல்லாருமே முத்தாரி பிள்ளைங்கப்பா. எப்படியப்பா அப்படி ஒன்று மங்கா கொடுங்கப்பா. எல்லாரும் முத்தாரி பிள்ளைங்க. அடுத்த தடவை இதை விட உடைய எந்த தடையும் இல்லாம முத்தாரி முன்னிருந்து எப்படி நடத்தி வாரான்னு மட்டும் பாருப்பா. நாங்க இந்த வட்டம் எங்க மேல பிழை இருந்தாலும் நீ தான் அடுத்த வருஷம் நினைச்சு எங்களை ஒத்துமலை வைக்கணும். இப்போ சொல்றேன், யாரு மேலையும் பிழை சொல்லல. எல்லாரோட மனசுல உள்ள களி மாயங்களை போக்கி கொடுத்து இந்த மாய முத்தாரி எல்லா பிள்ளைகளையும் என் பிள்ளையாக்கி பயந்து ஓடியாக்கலாம். இந்த முத்தாரி இவ்வளவு சோதனையும் கொடுத்துருக்கேன். நாடை செடிக்க வைப்போம்பா. இந்த வருஷம் விவசாயத்தை முத்தாரி எப்படி தாரன்னு மட்டும் பாருப்பா. நீ நான் மழை பெஞ்சுட்டா வச்சுட்டேன்னு சொல்றேன். அவன் கொடையும் கொடுத்து எல்லாம் நடத்தி 10 நாள் 11 நாள் திருவிழா கொடுத்து ஒரு தூத்தல் இந்த பூமியில பட்டதை பார்த்து கேட்பா. எனக்கு அப்படி இல்லப்பா. ஒவ்வொரு பூஜைக்கும் அந்த மாதிரி இந்த மண்ணை எப்படி குளிர வச்சாலும் பார்த்துடலாம்ப்பா. அதான்ப்பா என்னோட ஆசீர்வாதம். நீ எதுக்குப்பா மழை பெஞ்சு உங்களை நான் தடுக்கிறேன்னு நினைக்க? மேலே வந்து தேவர்கள் எல்லாம் உம்மாரியா உங்களை ஆசீர்வாதங்களாங்கன்னு நினைச்சு நீ இருப்பா. எது நடக்காதப்பா. அதுக்கு நீ தான் ஒத்துமையா கிருபை கொடுக்கணும். ஒரு படமா ஒரு 10-12 வரைக்கும் கொஞ்சம் கைவிடிக்கும் மாதிரி தான் இருக்கும். எதுவும் நடக்காத. அதுக்கும் ஒருத்தர் தர வேண்டியது இருக்கு. மீதி 3000 ரூபா மிச்சம் இருக்கிற மாதிரி இந்த முத்தாரி இன்னும் எத்தனை 41 நாளுக்குள்ள கொண்டு வந்த அந்த துட்டையும் போட வச்சு அடுத்த வருஷம் நீங்க எதுக்கும் அடுத்த கையேந்திர மாதிரி வைக்க மாட்டோம்பா. எல்லாத்தையும் கோட்டையும் குடிமரமா கட்டி உடைக்க இந்த முத்தாரி வாங்க கொடுத்துருக்கேன்ப்பா. சந்தோஷமா இருக்குப்பா. கூட அது வரையும் இல்லைப்பா. இப்போ சில ஜோதியா இருக்குப்பா. ஊருக்காரெல்லாம் நடத்துப்பான். போன தடவையோட பெருசு எப்படின்னா கொடுத்த வாக்கியா தான். இந்த தடவை இப்போ அடுத்த தடவை பெருசாக கேட்டுக்க முத்தாரி தடை இல்லாமல் தூக்கணும். போன தடவை ரொம்ப பெருசாக கிட்ட போய் தான் சுற்றுவாங்க. இந்த தடவை அதையோட பெருசு எப்படி தடை இல்லாமல் சுற்றி இருந்தது. இப்போ தெரியுதா கும்பத்தின் மேலையும் எனக்கு தெரியுதா உண்மையா எவன் சொன்னது ஒன்னு மட்டும் சொல்லலை. எனக்குன்னு சொல்லலை, எங்களுக்குன்னு சொல்லி பழகுங்க. சரியா? எங்களுக்கு தெரியுதாக்கா. ஏன்னா நீ எந்த தெருவுல வந்தியோ அந்த தெருவுல ஆரவாரமா இருந்தா புரிஞ்சாங்களா? புரிஞ்சா இது ஒண்ணு என்ன கையெடுத்து கும்பிட்ட தெருவுல என்ன கும்பிட்ட வீட்டு முன்னலாம் அதான் எப்படி வந்தேன்னு நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன கையெடுத்து வணங்குற அவ்வளோ பேர் தெருவுலையும் இந்த முத்தாரி ஆனந்த காட்சி கொடுத்துருக்கேன். அதுல எந்த குறையும் இல்லை. சந்தோஷமா போனேன். தெருவு நல்லா இருக்கும். என்ன நம்பி வந்த பிள்ளை எல்லாத்தையும் வாழையடி வாழையா வாழ வைக்கிறேன். முத்தாரி கொஞ்சம் இன்னும் உன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடத்துகிறப்பாப்பா. அடுத்த படம் சரியா? அது அது முத்தாரியோட வாக்குப்பா. உனக்கு முதல் வாக்கு போய் சொன்னாப்பா. நீ எது கலந்தாதப்பா. எனக்கு நீ எப்படி போட்டாலும் உன் பூஜைகளை முத்தாரி வைப்பேன். எதுக்கும் கலங்காத. சரியா? அது அடுத்த உடைக்கல நான் அந்த நல்ல காரியத்தை நடத்தி கொடுத்து சந்தோஷமா நோட வைப்போம்பா. எதுக்கும் கலங்காத. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதா? அதையும் இன்னும் எங்க எத்தனை சொல்லு. 6 மாசத்துக்கு ஆத்தா ஆணி வரைக்கும் நம்ம புடிங்க வீசுறானே ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். நம்பிக்கையோட போயிட்டு வாப்பா. மழை வேண்டி இன்னைக்கு நினைக்காதப்பா. இதுக்கு இதுல உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு அடி வாங்கிருப்பா. எல்லாம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து சுற்றுப்பட்டு 18 ஊர்ல
சர்வீஸ் தான் பெருசாக இருக்குன்னு பேர் வாங்கி கொடுக்குறேன். முத்தாரி வந்திருக்கேன் செட்டு ஈஸ்வரி பேர் வச்சானோ அதில் இந்த முத்தாரிக்கு தான் முத உரிமை. அது நீயா போன தடவை கொடுத்த வாக்கு என்ன நல்லா ஓடுனா ஆத்தா செட்டு. நான் அவளுக்கு வேலை பார்க்குறேன்னு தான் சொல்லியிருக்கேன். செட்டு உரிமையாளர் நான் எங்கே எனக்கு எந்த தடவை ஓடுறமா இருக்குங்க வீடை வாங்கி சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். கடலில் வாங்கி கொடுத்துட்டாலுன்னு அவள் இதை குழம்புதான். அதை நீ காதில் வாங்காத. உனக்கு எப்பவும் உன் தாய் பக்கபலமாக இருந்து உன் கடனை அடைச்சி கொடுத்து உன்னை நல்லபடியாக வளர்த்து விட்டேன். இந்த ஊரில் உன்னை இதாக பேசி உன்னை வளர விடாது நினைச்சா வளர வைக்கணும். தாத்தா அறிவு சூடு போட என் பிள்ளை வண்டிக்கார வயிறு வந்துட்டேன். முத்துப்பெட்டியை கையில் கொடுத்து அனுப்பியிருக்கேன். நீங்கள் உங்களை என்ன பார்ப்பேன் சரியா? நீ அடிச்சு பதிய எப்படி வளர்ந்து பாரு. உன் குடும்பம் அது தானே நான் வளர்ந்து தருவேன். வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் என்ன 6 மாதத்தில் முத்தாரி வாங்கி கொடுத்து உன் வீட்டில் என் அப்ப கண்கலங்கி வந்து நிற்கான். உனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். கண்கலங்கி நிற்கான். பதில் சொல்லணும். எதா இருந்தாலும் இந்த முத்தாரி கண்கலங்கி வந்து நிற்க நல்லா சொல்லிச்சவனை வாழை தூக்கிட்டேன். இனி சொந்த பந்தம் பார்க்க மாட்டேன். என் பிள்ளை பின்னாடி எடுத்து வச்சான். அவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். என் பிள்ளை நீ கண்கலங்கி வந்து கேள யாரு சொன்னாலும் கொடுத்தவங்க அவனே வந்து வண்டிக்கிட்ட வைப்பேன் வைக்கணும். குடும்பத்தோட அவன் வீட்டில் இங்கே என்ன பேசணும் அதுக்குள்ள வீட்டில் நடத்தி அமைச்சு முத்தாரி யாருன்னு அடுத்த கொடைக்குள்ள கூட்டு வந்து கால்மாட்டில் போடலண்ணா இந்த முத்தாரியை என்னன்னு என் கேட்பேன். கொடுப்பேன் கொடுக்கையும் எனக்கு சொன்ன வாழ்க்கை காப்பாற்ற கொடுத்து என் மேலே வந்தான் சரியா? அவன் வீட்டில் அன்றைக்கி வேற வந்து பிறக்கன்னு பார்க்க பாதி பண்ணி கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்னா ஒரு நாள் நல்லா அடுத்து இதாக நேரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லுதா சரியா? எதுக்கும் கலங்காத காலத்தை பச்சை பிள்ளைக்கு ஆள் வந்து பயனாட்ட மாதிரி சொல்லுதாங்களா நேரம் தெரியல. அதான் சென்னை மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கு சரியா? சொல்லிட்டோம்ல அந்த இதெல்லாம் நான் போய்க்கு கொடுத்து சரி பண்ணி தரேன் சரியா? இடையில ஒரு நாள் உடைய கொடுத்தோன்னே சரிங்களா? ஸ்கூல் போகிறேன். உன் வீட்டில் உள்ள கஷ்டத்தெல்லாம் போகிறது தான் அந்த சதுரகிரி மலையில் இருந்து சந்தனத்தை இருப்பேன் ஆரவாரத்தோட உன் குடும்பத்தில் வந்து உனக்கு இறங்கியிருக்காங்களா? தேவையானவனுக்கு இங்கே வந்துருக்கான் பார்க்குறாங்க. அவன் எப்படி வைக்கான மட்டும் பாரு. இப்போ அவன் உள்ள வந்துட்டான் இருக்கிற அவன் அடித்து வரட்டுவான். எதுவும் கலங்காத. அது நீயே வந்து சொல்கிற அளவுக்கு இடையில ஒரு நாள் கூப்பிட்டு கொடைக்குள்ள அவளை கூப்பிட்டு வரணுங்க. நீதான் கூப்பிட்டு வரணும். இந்த யோதியை போய் கூட கூடாதான் அழகு முத்தாரி உன் பிள்ளைய எழுப்பி தானே சொல்லியிருக்காப்பா. எதுவும் கலங்காத. சரியா? வேலையும் இந்த மாதிரி வச்சுட்டு இவ்வளோ கஷ்டத்தை எல்லாத்தையும் சரி கொண்டு தானே வாழ்க்கை இனி எனக்கு நீ ஒரு 11 வருஷம் எடுத்தான் சரியா? எடுக்க உன வசதி கொடுப்பேன் சரியா? ஆனால் உள்ள கணக்கு வந்து நீ வட்ட வட்டம் வந்துட்டு போயிடுது. அவன் ரொம்ப கஷ்டப்படுதான். இது ஒரு கனி எடுத்து கொடுப்பான். ஆமாம் தான் அவன் வந்து அது நடக்குதா எனக்கு தெரியணும். ஆமாம் அதில்
ஒருத்தன் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கானே அவனை அடித்து விரட்டி கொடுக்கணும் எனக்கு. அந்த கட்ட பையனை விரட்டி கொடுத்து இல்லை தொழிலை இது பண்ணி கொடுக்கணும் உனக்கு. ஆமாம் நேரத்துக்கு விளக்கு கூடலாம் அடிச்சு தரேன்னு சொன்னான். ஆமாம் அவன் இப்பவும் தாரம் தான் சொன்னான். நான் தான் கொடுக்காம இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவன் கூட அடித்து கொடுக்கான்னா அதுக்குள்ள அவனுக்கு தொழிலுக்கு ஒரு வழியை காட்டணும் நீ. ஆமாம் சந்தோஷமாக அடித்து கொடுக்கணுமா, உனக்கு அவ்வளோ அடித்து கொடுக்கூடாது. ஆமாம் அந்த உடங்கின பூண்டுறவன் இந்த கழுத்து போய் அடித்து வரட்டுமா, எவனும் அங்கே போய் விளக்கக்கூடாது. ராணி ஆடாது நினைக்கணும். உங்கள் நான் வாக்கு கொடுக்குற நீ வந்தேன்னா எப்படி